வெண்ணிலாவெல்லாம் கூட்டு வந்து அடுத்தடுத்து அதிரடியான பல திருப்பங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறதுலே ஒரு கடுப்பான விஷயமா இருக்கிறது காவேரி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது தான். காவேரியுடைய வாழ்க்கையில் எமோஷனலான தருணம் இது. அவங்க வந்து தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எமோஷனலான விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தெரியலங்கிறனால இப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட அவங்களால வந்து ஒரு முடிவெடுக்க முடியல அப்படிங்கிறத இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மாதிரி அப்செட்டிங்காக இருக்குது. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை நம்ம அந்த மாதிரி பார்த்ததில்லை. இதில் வேறு வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து வெண்ணிலாவுக்கு எந்த அளவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நேராக கிளம்பி ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து இது விஜய், என்னோட விஜய் அப்படிங்கிறாங்க. என்னோட விஜய்னு சொல்லி நம்ம கணவரை பற்றி இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் மனசொடச்சி யார்கிட்டயாச்சும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நேராக கங்காவோட டெய்லரிங் ஷாப்புக்கே போயிட்டு அங்கே வந்து அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணை மனசில் காதலிச்சிருந்தாரு. அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிட்டாங்க. அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னே அவருக்கு தெரியாது. இன்னமும் வந்து அவர் மனசில் வந்து அவங்கள தான் மேலே வச்சிருக்காரு. இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணும் வந்து இவங்களை தேடிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சுங்கிறலாம் சொன்னதுக்கப்புறமா உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு உன் கணவரை அவருடைய முன்னாள் காதலனோட வந்து சேர்த்து வைக்க, அவங்க முன்னாள் காதலியோட சேர்த்து வைக்க போறியா நீ அப்படின்னு கங்கா கேட்கும்பொழுது அப்படிலாம் இல்லை, அவர் எனக்கு வேணும் காணா, என்ன செய்யறதுன்னு தெரியல, அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது பெரிய துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கங்கா வந்து இதுக்கு மேலே சும்மா அழுதுகிட்டே இருக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை வச்சு ராகினியோட மிரட்டி காரியம் சாதிக்க பாப்பா, நம்மளே போய் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு மட்டும் கங்கா நேரடியாக போய் உண்மையை சொல்ல, அப்போ அந்த சமயத்தை அவர் எப்படி நடந்துக்க போகிறாரு? வெண்ணிலா வந்து இருக்காங்க அப்படிங்கிறனால ஆளே மாறிடுவாரா, இல்லை வெண்ணிலா இருந்தால் என்ன, என் மனத்தில் இருக்கிறது காவேரி தான் சொல்ல போகிறாராங்கிறத பார்க்கணும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் என்ன முடிவெடுப்பாருன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.